லொக்கேஷன் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லொக்கேஷன் ட்ராக்கிங் பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ டெக்னிக்கலாக எப்படி ட்ராக் பண்ணுவாங்க, என்னென்ன கான்செப்ட் இருக்குது, சிடிஆர், ஐபிடிஆர், அப்புறம் டவர் ஐடினா என்ன, ஐஎம்ஏ வச்சு எப்படி ட்ராக் பண்ணுவாங்க, ஐஎம்எஸ்ஐனா என்ன, இது கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஐபி வச்சு ஒரு என்டையர் மொபைலை ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 50-50 ஆஃப் சான்சஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன், அதாவது ஏ டைப் லொக்கேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏ டைப் லொக்கேஷன் சொல்லுவாங்க. அந்த ஏ டைப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இருக்கிற எக்ஸாக்ட் எந்த ஏரியாவோ ஜியோ லொக்கேஷனோட இருக்கிறது தான் ஏ டைப் லொக்கேஷன். அதாவது கோஆர்டினேட்ஸோடு இருக்கும், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடோட. இப்போ ஐபி அட்ரஸில் இது கிடைக்குமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஐபி அட்ரஸும் வந்து இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஐபி அட்ரஸ்னது உங்கள் டிவைஸ் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆன உடனே கொடுக்குற ஒரு அட்ரஸ் தான். அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க ஐபி அட்ரஸ். ஓகேவா? இது வந்து அப்போது தர ஒரு விஷயம் இது. அப்போது இந்த ஐபி அட்ரஸ் வச்சு எப்படி ட்ராக் பண்ணுறாங்க, மூவிலெலாம் சொல்கிறாங்களே